அனைவருக்கும் வணக்கம். இன்று 10வது நாளாக அருணகிரியார் அருளிச் செய்த திருப்புகழ் பாடல். இந்த திருப்புகழ் பாடலானது பழனி தலத்தில் பாடிய அற்புதமான பாடல். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசனென மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதெனவில் நாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமே நீயவ வேளானை நீலமயில் வாக உமை தந்த வேலே நீருபடு மாழை பொறுமே நீயவ வேளாணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா சீறி வருமாற உன நாவீனும் ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சீறி வருமாற உன நாவீனும் ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. இந்த திருப்புகழ் பழனியிலே அருணகிரியார் பாடி அருளிய அற்புதமான பாடல். இந்த திருப்புகழுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். அருணகிரியாரை பொறுத்த வரைக்கும் கருணைக்கு அருணகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பத்தையும் தன்பால் வைத்து அதை முருகப்பெருமானிடத்தில் பாடி அருளிய அற்புதமான புலவர் அருணகிரியார். இதுல இந்த பாடல்ல அருணகிரியார் முருகப்பெருமானிடத்தில் கேட்கிறார். அதாவது எப்படி திருநீறு அணிய வேண்டும் என்ற செய்தியை அருணகிரியார் இந்த பாடல்லே நமக்கு எடுத்துரைக்கிறார். முருகப்பெருமான் தன் உடல் முழுவதும் திருநீறு பூசி கொண்டிருக்கக்கூடிய பொன்மேனியாக இருக்கக்கூடியவராம். முருகப்பெருமான் அப்படி திருநீறு பூசி கொண்டிருக்கிறாராம். அவரை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களும் ஒரு நாளைக்கு திருநீறு பூசும் போது ஆறுமுகம் 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 என்று 6 முறை சொல்லி திருநீரை நெற்றியில் இடுகிறார்களாம். இதை அருணகிரியார் முதல் வரியில பாடுறார். ஆறுமுகம் 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 என்று பூதி அப்படின்னு. அப்போ நாம் திருநீறு அணியும் போது கந்த கடவுளின் ஆறுமுகம் 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 என்று சொல்லி இட வேண்டும் என்பது ஒரு செய்தி. அப்படி திருநீறு நெற்றியில் இட்டு அடியார்களை வணங்கி அடியார்களை ஆண்டவனை தொழக்கூடிய அடியார்களிடத்தில் வழிபாடு செய்வது, அந்த அடியார்களை ஆண்டவனை தொழுகின்ற அடியார்களை வழிபாடு செய்வதே, அவர்களின் திருப்பாதத்தை பணிவதே ஆக சிறந்த வழிபாடாக அருணகிரியார் சொல்றார். சுந்தரர் அடியார்க்கும் அடியேன் அடியேன் என்று பாடியிருப்பார். அப்படி ஆண்டவனுடைய அடியார்கள் பாதம் போற்றுகின்ற ஏழை அடியார்களுடைய கவலைகளை முருகா நீ கேட்கல அப்படின்னா, அவர்களுடைய துன்பங்களை நீ கேட்கல அப்படின்னா உன்னை யார் புகழ்ந்து பாடுவார் முருகா? அந்த மறைகள் தான் உன்னை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். மறை என்றால் வேதம். அந்த வேதங்களும் உன்னை என்ன சொல்லி புகழும் என்று கேட்கிறார். எப்போதும் அருணகிரியார் தன்னுடைய சிறுமையை பாடி, அதாவது மனிதர்களின் சிறுமைகளை எல்லாம் தன்வசப்படுத்தி தானாக அதை நினைத்து அந்த சிறுமைகளை முதலில் பாடி இறைவனின் பெருமைகளை பாடுவது வழக்கம். இந்த பாடலிலோ அருணகிரியார் கேட்கிறார், அடியார்களுடைய துன்பங்களை நீ கேட்கல அப்படின்னா உன்னை யார்தான் புகழ்ந்து பேசுவாங்க? உன்னை மறை நூல்கள், அந்த வேதங்கள் உன்னை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்கிறார் முருகப்பெருமானிடத்துல. நீருபடு மாழை பொறுமே நீ அவ வேளாணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடுமடங்கள் வேளா அப்படிங்கிறார். அந்த நீல மயிலில் ஏறி வரக்கூடிய உமையாள் மகனான முருகப்பெருமானே, அசுரர்களை மாய்ப்பதற்கு வேலை தொடுத்தது போல என்னுள்ளும் அசுரன் இருக்கிறான், என்னை சுற்றியும் அசுரன் இருக்கிறான். இந்த அசுர தன்மையை என்னிலிருந்து விலக்கிவிடு, அசுர தன்மை கொண்டவரிடம் இருந்து என்னை விலக்கி வை, தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடம் நான் பழகக்கூடாது. இதையும் நாம இந்த இதுல வச்சிருக்கலாம். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், செயல், சிந்தனை இதெல்லாம் நாம் யாரோடு நட்பு பழகுகிறோமோ அவர்களை சார்ந்துதான் இருக்கும்.
அடியார்கள் பாதம் தொழுவதை மிக முக்கியமாக இந்த திருப்புகழ்ல அருணகிரி வச்சு பாடியிருக்கிறார். இந்த திருப்புகழுடைய மகத்துவமே என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் கட்டாயம் அடியார்களுடைய கவலைகளை கேட்க வேண்டும், கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அருணகிரியார் அப்படி ஏக்கத்தோடு பாடக்கூடிய அற்புதமான திருப்புகழ் இந்த திருப்புகழ். இந்த திருப்புகழை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நம்முடைய கவலைகள் தீரும் என்பது நம்பிக்கை. அசுரர்களை வென்ற முருகப்பெருமான் தேவர்களை சிறை மீட்டு பழனியில் குடிகொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அந்த காட்சியை வகைப்படுத்துகிறார் அருணகிரியார். நாளை மற்றுமொரு திருப்புகழ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.